நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா ஃபேஸ்புக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக்கில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங், இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதை வச்சு சொல்கிறேன்னா, அதுக்கு தான் வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சி நம்முடைய சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபேஸ்புக்கோட லாகின்னை எங்கேயாவது பயன்படுத்துகிறீங்களா? வெப்சைட்லேயோ இல்லை ஆப்ஸ்லேயோ பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செட்டிங்கை நீங்கள் ரொம்ப கவனிச்சா உங்களுடைய டேட்டாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த செட்டிங் தான் ஃபேஸ்புக்கில் இருக்குங்க. அது எங்கே இருக்குது, எப்படி அதை மேனேஜ் பண்ணணும், தேவை உள்ளதா தேவை இல்லாததா, கிளியர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற விலாவாரியான டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆமாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ. சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது எப்படி பயன்படுதுன்னு. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவில் ஃபேஸ்புக்கில் ஒரு இம்பார்ட்டண்டான செட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னா டாப் ரைட்டில் ஒரு 3 லைன் இருக்கும் வித் ப்ரொஃபைல் பிக்சரோட. அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்கள். பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசின்னு இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் செட்டிங்ஸ் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங், அதுக்காக தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி. நீங்கள் ஆப்ஸ், வெப்சைட் இந்த மாதிரி தளங்களில் உங்கள் வேலையை காட்டியிருப்பீங்க. அது எல்லாத்தையும் இந்த ஃபேஸ்புக் மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டேட்டாவை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது, அது நமக்கு தேவைன்னா டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற விவரங்களை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பகுதிங்க. அதுக்கு தான் அந்த செக்யூரிட்டி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதை டேப் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் யுவர் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி, அதை நம்ம டேப் பண்ணுவோம். இதில் இப்போ எதுவுமே இல்லை, நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது வெப்சைட்டோ ஆப்ஸோ இதில் டிஸ்பிளே ஆச்சுன்னா நீங்கள் இந்த கிளியர் ஹிஸ்டரின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு இதை நீங்கள் ரொம்ப படித்து பார்த்துக்கோங்க. கிளியர் யுவர் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. பிளா நிறையா இருக்குது. அப்புறம் கிளியர் ஹிஸ்டரி. கிளியர் ஆனதுக்கப்புறம் ஒரு கிளியர் மெசேஜ் வரும். யுவர் ஆக்டிவிட்டி ஹேஸ் பீன் கிளியர்ட். சரிங்களா? ஸோ இப்படி ஒன்று. அதுக்கப்புறம் கிளியர் ஹிஸ்ட்ரி தனியாகவே கொடுத்துருக்காங்க. டிஸ்கனெக்ட் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி ஹிஸ்ட்ரி ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட். ஸோ இதுலேயும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இதையும் கொடுத்துருங்க. இதுக்கு ஒரு மெசேஜ் வரும். வந்துருச்சு. அடுத்து மோர் ஆப்ஷன். ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை இதில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு மோர் ஆப்ஷன் டேப் பண்ணுங்கள். இதில் அக்சஸ் யுவர் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்களுடைய டேட்டாவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். மேனேஜ் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி, அதாவது இந்த பகுதி எதுக்கு அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்தணும். சில விஷயங்களை நீங்கள் கிளியர் பண்ணியிருப்பீங்களா, அதை எல்லாத்தையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபியூச்சருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த செட்டிங்கை நான் ஆஃபில் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மாதிரி ஆஃப் பண்ணிட்டேன்னா ஆன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆக்டிவிட்டி யூ ஆர் டர்ன் ஆஃப், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த பகுதியை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சில இதை நீங்கள் கிளியர் பண்ணியிருப்பீங்க. சில இது அப்படியே சேவ் ஆகிருக்கும். ஸோ அதுக்காகத்தான் இந்த பகுதி. சரிங்களா? அந்த டேட்டாவை நீங்கள் மறுபடியும் பயன்படுத்தலாம். அதுக்கு தான் இந்த செட்டிங். இன் ஃபியூச்சரில் இந்த 3 செட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான செட்டிங்கை உங்கள் டேட்டாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. சரிங்களா? வெப்சைட் ஆப்ஸ்லாம் நீங்கள் போகும்போது அதில் உள்ள ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் இந்த ஃபேஸ்புக் என்ன செய்யும், சேர்த்து வச்சுருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளியர் பண்ணால் இந்த பகுதிக்கு தான் நீங்கள் வரணும். யுவர் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி பகுதிக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிங்க. தேவைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஒரு அருமையான செட்டிங்கை நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் அதிகமாக ஃபேஸ்புக்கை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த பகுதிக்கு கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் தெரியப்படுத்திருக்கேன். பயனுள்ள வீடியோ நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நான் கீழே வரவேற்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த செட்டிங் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற விவரங்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ பயனுள்ள வீடியோவாக இருந்தால் உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், அப்புறம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.